தெலுங்கானா, பீகார், கர்நாடகா, ஒரிசா, ஆந்திரா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப இடஒதுக்கீடுகளை உயர்த்தியிருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான சமூக நீதி. எங்களுடைய கோரிக்கை இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி, இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் 2008 படி மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கணக்கெடுப்பு நடத்தலாம், பஞ்சாயத்து தலைவர்கள் கூட கணக்கெடுப்பு நடத்தலாம். முழு அதிகாரம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம். இந்த மாநாடு அமைதியான முறையிலே ஆக்கப்பூர்வ சிந்தனைகள், யோசனைகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து கொடுக்கும். 12 ஆண்டு காலமா தடைப்பட்டு கிடந்த இந்த மாநாடு இப்ப நடக்குது. தொண்டர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடு வச்சிருக்கீங்க? வரக்கூடிய வழியில நிச்சயமா நாங்க அது வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்கீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க? நாங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கிட்ட தனிப்பட்ட முறையில நானும் பேசிட்டு வரேன். அது நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிறது. நிச்சயமாக ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கக்கூடாது. அமைதியான முறையில இந்த மாநாடு நடைபெறும்.